என் அருமை உலகத்தமிழ் மக்களே, தாய்மார்களே, பெரியோர்களே, சிறார்களே, என் அருமைச் சீடர்களே, யோக நண்பர்களே, யோக விரும்பிகளே, உங்கள் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம். கலைஞர் தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் நலமுடன் வாழ என்னும் பிரிவில் அதிகாலை வேளையில் முதல் நிகழ்ச்சியாக யோகாசனத்திற்கு முக்கியத்துவம் தரப்படுவதை நீங்கள் அறிவீர்கள். வெகுகாலமாக இந்த நிகழ்ச்சி நடைபெற்று கொண்டிருக்கின்றது. எத்தனையோ நிகழ்ச்சிகள் வரும் போகும். ஆனால் 10 ஆண்டுகளுக்கு முன்பாக, ஏன் 20 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த நிகழ்ச்சி நடந்து கொண்டிருக்கிறது என்று சொன்னால், இந்த ஒரே நிகழ்ச்சி தான் மக்களை மக்களாக வாழ வைக்கவும் ஆரோக்கியமாக வாழ வைக்கவுமான ஒரு நிகழ்ச்சி என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். இதை பார்த்து பழகிய ஆசிரியர்களாக மாறியவர்கள் ஒரு பக்கம், பல்வேறுபட்ட நோய்களுக்கு தீர்வு காணாமல் இதை பார்த்து பழகி தீர்வு கண்டவர்கள் மறுபக்கம். இப்படியாக லட்சோபலட்சம் மக்கள்கள் இந்த நிகழ்ச்சியை பார்த்து பயனடைந்து கொண்டிருக்கின்றார்கள். அந்த நிலையில் இன்றைக்கு பாருங்கள், நமது அரங்கிற்கு கும்மிடிப்பூட்டியிலிருந்து எலைட் மெட்ரிகுலேஷன் ஸ்கூலிலிருந்து சுராஜ் 11 வயசு, ரேஷ்மா 11 வயசு, சவித்ரா ஸ்ரீ 12 வயது இங்கே வந்திருக்கிறார்கள். ஆசிரியர் காலதீஸ்வரன் தண்ட பேருண்டாசனத்தை செய்யப் போகிறார்கள். நீங்கள் பார்க்க வேண்டும். இவர்கள் எல்லோரும் கடினமான ஆசனங்களை செய்கிறார்கள். என் அருமை மாணவர்களே, நீங்கள் அந்த ஆசனத்தை செய்ய முயற்சி செய்யுங்கள். பத்மாசனத்தை கலைத்துவிட்டு கடினமான ஆசனம். 72,000 நாடி நரம்புகளும் இழுக்கப்படுகின்றன. முதுகெலும்பு வளைக்கப்படுகிறது. கால் எலும்புகள் வளைக்கப்படுகின்றன. அவர்களுடைய முகபாவனையை பாருங்கள். இந்த கடினமான ஆசனத்தை செய்வதனால் கடினம் தெரிவதில்லை. அதுதான் ஆசனத்தில் முக்கியம். அந்த கடினம் ஏன் தெரியவில்லை என்று சொன்னால், அவர்கள் ஒழுங்காக அனுதினமும் இந்த ஆசனத்தை பழகுகிறார்கள் என்பதுதான் உண்மை. மெதுவாக இந்த ஆசனத்தை கலையுங்கள். மீண்டும் ஒரு முறை அதே நிலையில் இந்த ஆசனத்தை செய்யுங்கள். கண்ட பேருண்டாசனம். இந்த மாணவர்கள் எல்லாம் மாவட்ட, மாநில, அகில இந்திய, உலக அளவிலே நடைபெறக்கூடிய பல்வேறு போட்டிகளில் கலந்து கொண்டு வெற்றி வாகை சூடி தமிழகத்துக்கு பேரை வாங்கி தந்தவர்கள் என்பதை இந்த நேரத்திலே நான் அறிமுகம் செய்தாக வேண்டும். பாருங்கள், மற்ற விளையாட்டுகளிலெல்லாம் அது வெள்ளையன் விளையாட்டு, அது ஒரு காலத்தோடு முடிந்து போகும். அதை மற்ற வீட்டில் படிப்பு முடிந்து வந்து விட்டால் அதை செய்ய முடியாது. இது நம்ம ஆயுள் முழுக்க செய்யலாம். ஆசனம் என்பது அந்த மாதிரியான ஒரு நல்ல பலனை தரக்கூடியது. மெதுவாக கலையுங்கள். இப்பொழுது ஒருவருக்கொருவர் நேராக பார்த்து கொண்டு இடது பக்கமாக திரும்பி இந்த ஆசனத்தை செய்யுங்கள். கொஞ்சம் பின்ன போமா செய்யுங்கள். நீ கொஞ்சம் பின்ன போ, டச் ஆகும். செய்யுங்கள். பக்கவாட்டில் செய்கிறார்கள் பாருங்கள். எந்த அளவுக்கு முதுகு வளைக்கப்பட்டிருக்கிறது என்பதை நீங்கள் பார்க்கலாம். மெதுவாக இந்த ஆசனத்தை கலையுங்கள்.
முன்னால் குனிந்து பாதகசாசனம் செய்யுங்கள். குனிங்க, அப்படியே அங்கே பாரு, அப்படியே குனி, முன்ன குனி. பின்னால் வளைந்தால் முன்னால் வளையணும். அப்படியே பாதகசாசனம் பண்ணுங்கள். மாற்றாசனம். முதுகை பின் வளைத்தால் முன் வளையணும், முன் வளைத்தால் பின் வளையணும். அதான். நிமிருங்கள். மீண்டும் ஒரு முறை செய்யுங்கள் இந்த ஆசனத்தை. மெதுவாக இந்த ஆசனத்தை கலையுங்கள். நேராக வந்து பத்மாசனத்தில் அமருங்கள். என் அருமை பெரியோர்களே, தாய்மார்களே, உங்கள் குழந்தைகளை சிறு வயது முதற்கொண்டு இந்த ஆசனத்தை நீங்கள் பழகுவீர்களானால் அவர்களுக்கு சிறு வயதும் இல்லை, பெரிய வயதானவர்களும் வயதான காலத்திலும் எந்த நோயும் வராது. டாக்டர்களுக்கு அதிகப்படியான பணத்தை நாம் செலவு செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலையே வராது. அதைத்தான் நாம் முக்கியமாக கவனிக்க வேண்டும். நமது முனிவர்கள் 10,000 ஆண்டு வாழ்ந்தார்கள் என்று சொன்னால் அவர்கள் 84 லட்சம் ஆசனங்களை செய்திருக்கிறார்கள். ஒரு முடிக்கு ஒரு ஆசனம் என்று சொல்கிறார்கள். அந்த அளவு நம்ம முனிவர்கள் வாழ்ந்து பல்வேறுபட்ட அனுபவங்களை பழகி நமக்கு தந்திருக்கின்ற வரப்பிரசாதம். அதை நாம் கைவிடாமல் நாம் எல்லோரும் செய்ய வேண்டும். பள்ளி மாணவர்கள் என்ன, கல்லூரி மாணவர்கள் வரை செய்ய வேண்டும். அரசியல்வாதிகள் செய்ய வேண்டும், அதிகாரிகள் செய்ய வேண்டும். ஆகவே இது போன்ற ஆசனங்களை எல்லா தரப்பினரும் பழகி நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் என்னும் பேற்றினை அடைய வேண்டும் என்று கேட்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது ஆசனம் ஆண்டியப்பன். வணக்கம்.